இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு உளுத்த வடை செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. உளுந்து ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு 4 பச்சை மிளகாய், இந்த பாருங்க, ஒரு துண்டு இஞ்சி, 2 வெங்காயம், அப்புறம் மிளகு தூள், இதெல்லாம் நான் போடக்குள்ளாரையே நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம இந்த உளுந்து அரைக்கலாங்க வாங்க. இதை பாருங்க, இதில் மிளகாவையும் இஞ்சியும் இதில் போட்டு இதில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நுணிக்க போகிறோங்க. அதை நம்ம கொஞ்சம் லைட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதை ஒரு ஓட்டுனா இஞ்சும் பச்சை மிளகாவையும் இதில் நான் போட்டுடுறேன். ஏன்னாக்கா இதை நான் அரைக்கக்குள்ளேயே இஞ்சி பச்சை மிளகாவை போட்டுடுறதுங்க. ஏன்னா பசங்க, சின்ன பசங்க சாப்பிடுவாங்க, பச்சை மிளகாவுக்கு வாயில் ஆப்பிடும், காரம், இதை மாதிரி போட்டாக்கா தெரியாதுங்க. கட்டியே அரைக்கணுங்க, தண்ணி ஊற்றாம அதிகமாக. இந்த பதத்துக்கு நம்ம வயசிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இதில் இந்த வெங்காயத்தை, இது 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறோம், போடுறேன். அடுத்தது இதில் கொஞ்சம் ரவை போட்டுக்குங்க. இது ஏன் ரவை போடுறேன்னாக்கா, இது கொஞ்சம் நல்லா முறைன்னு வருங்க, அதுக்காக தான் ரவை போட்டுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சோண்டு அரிசி மாவுங்க, எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் அரிசி மாவு போடுறது. அடுத்தது கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்தது உப்புத்தூள், அப்புறம் இந்த பாருங்க, முழு மிளகை நுணுக்கி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொத்தமல்லி தழைங்க. இதுக்கு கருவேப்பிலையும் போடணும். நான் தான் சொன்னேங்க, எங்களுக்கு கருவேப்பிலை ரொம்ப டிமாண்டுன்னு, அதனால் நான் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேங்க. நீங்கள் கொத்தமல்லி தழையும் போட்டுங்க, இது கருவேப்பிலையும் போட்டுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நான் கிளறேங்க. நல்லா பிசைஞ்சு எண்ணெய் சட்டியை வச்சு போட வேண்டியது தாங்க. இது ஓட்டை போட்ட மெது வடை, உளுத்த வடை தாங்க. இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டு கலந்தாச்சு. இப்போ அடுத்தது எண்ணெய் சட்டியை வச்சு போட வேண்டியது தாங்க. இப்போ பாருங்கள், ஒரு கடாயை வச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும், எண்ணெய் சட்டி நல்லா காஞ்ச உடனே நம்ம இதில் எண்ணெயை ஊற்ற வேண்டியது தான். இதை பாருங்க, எண்ணெயை ஊற்றுறேன். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க, இந்த பாருங்க, இந்த மாதிரி திருப்பி விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வச்சுக்கிட்டு இப்படி திருப்புங்க. எனக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பெரிய கரண்டி உள்ளே விடுறத விட இந்த மாதிரி கரண்டியை வச்சுக்கிட்டு இப்படி எடுத்துக்கலாம். அள்ளக்குள்ளே பெரிய ஜல்லடை கரண்டி போட்டு நம்ம அள்ளிக்கலாம். இதோ பாருங்க, இப்போ நல்லா மொறுன்னு செவந்த கலரில் இப்போ மெது வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இது உளுத்த வடையில்
பொத்தை போட்டு எடுக்கிற வடைங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை வந்து வெந்து போச்சு, ரெடி ஆகிடுச்சு, நான் எடுக்கிறேன். இதோ பாருங்க, சுட சுட மெது வடை, ஓட்டை போட்ட வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா முறன்னு இருக்கும். இதில் நான் எதுக்கு ரவை போட்டேனாக்கா, அந்த ரவை வந்து நல்லா முறப்பு கொடுக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த சமையலில் பார்க்குறேங்க.